வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் பார்க்க போகிறோம். தர்பூசணி ஜூஸ் 2 டைப்பாக நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கூடவே இதோட பெனிஃபிட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழம் வாங்கிட்டு வந்தாச்சு, கட் பண்ணியாச்சு, எந்த ஹோல்ஸுமே இல்லாமல் ஃப்ரெஷ் பழமாக நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஹோல்ஸ் இல்லை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பழம் வளரடி சில பேர் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க கலருக்கோ, இல்லை பழம் பெருசாகிறதுக்கு அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹோல்ஸ் அங்கங்கே இருக்கும் பழத்தில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணியாச்சு. இதில் இருக்க பிளாக் கலர் சீட்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதோட நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெயில் டைமில் நமக்கு அதிகப்படியான நீர் சத்து தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த வாட்டர்மெலன் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாகவே அந்தந்த சீசனல் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறது, ஃபுட் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்லை விளையிற காய்கறிகள் ஆகட்டும், எதுவோ அந்தந்த சீசனில் என்னென்ன நமக்கு கிடைக்குதோ அதை நம்ம தவறாமல் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாவே அதில் இருக்க அதிகப்படியான சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க சில பேர் ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க, சில பேர் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். லைட்டாக மேலால் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு தூவி அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நம்ம இப்போ ஜூஸ் போடுற மெத்தட் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது இப்போ பழத்தை நம்ம கட் பண்ணியாச்சு. நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் 2லேருந்து 3 ஸ்பூன் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 புதினா இலை எடுத்திருக்கேன். அதனால இஞ்சியை தோல் சீவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. 1/2 மூடி லெமன் போட்டாச்சு, புளிஞ்சு விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூபையும் சேர்த்திட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அந்த புதினா லீஃப் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, ஜிஞ்சர் போட்டோம் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் அடியில் தங்கிரும், வாயில் கடிப்படும். ஸோ அதுக்காக தான் ஃபில்டர் பண்ணுறது. கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம ஜூஸை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண வாட்டர்மெலன் அப்படியே லைட்டாக தூவி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டைப் ஆஃப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டைப் நம்ம ஜூஸ் பார்த்துக்கலாம். இது பாதாம் பிசின். ஓவர் நைட் இதை நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிரும், ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிரும் நமக்கு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதே போல் வாட்டர்மெலனை கட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் சீட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த வாட்டர்மெலன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இரத்த குழாய் சீராக இருக்கிறதுக்கும், அதில் டஸ்டெல்லாம் இருந்ததுன்னா வெளியில் ரிமூவ் ஆகிறதுக்கும் இந்த வாட்டர்மெலன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது எலும்புக்கு ரொம்பவே நல்லது. பேக் போன் வலி இருக்கும் இல்லைங்களா, முதுகெலும்பு வலி இருக்கிறவங்க நீங்கள் இந்த வாட்டர்மெலன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் இந்த வெயில் டைமில் நீங்கள் அடிக்கடி இந்த வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேரோட ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். வெயில் டைமில் ஸ்கின் க்ளோவிங்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் வாட்டர்மெலன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நான் இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துறதுக்கப்புறமா இந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பால், ஆறின பால் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண வாட்டர்மெலனை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து டம்ளரில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு கார்னிஷ்காக தேன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் தேன் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ தேன் நான் சுற்றிலும் லைட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா சர்விங் கிளாஸில் நம்ம இதை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் போல் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேன் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிஸ்தா நான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலால் தூவியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி ஏதாவது தூவிக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரொம்ப சூப்பரான வெயிலுக்கு இதமான வாட்டர்மெலன் ஜூஸ் 2 டைப்பில் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.